ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். 10th இருக்க தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டன்ற லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் 9th லெசனாக இருக்குது. ஸோ ரொம்ப 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 முக்கியமான லெசன். இது ஐஎன்எம்லேயும் கவர் ஆகும், யூனிட் 8 யூனிட் 9லேயும் கவர் ஆகும். சரிங்களா, தமிழ்நாடு சம்மந்தமாக கொடுத்துருக்கனால ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 85 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ ரொம்ப எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டன்ற டாப்பிக்கை நீங்கள் வந்து ஃபுல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு யாரால் நிறுவப்பட்டது? 1852 கஜூலி லட்சுமி நரசு சீனிவாசனால் நிறுவப்பட்டது. ரெண்டாவது கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கத்தில் யார் அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து அங்கம் வகிச்சிருக்காங்க. அடுத்து மூன்றாவது கொஸ்டின், சித்திரவதை சட்டம் யார் முயற்சியால் ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கத்தால் தான் ஒழிக்கப்பட்டிருக்கு. நாலாவது கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக எந்த ஆண்டு யார் நியமிக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா 1877 டி முத்துசாமின்றவங்களால் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின், தி இந்து என்னும் செய்தி பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1878. ஸோ யார் தொடங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், எம் ராகவாச்சாரி மற்றும் இவர்கள் நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து இந்த தி இந்துன்ற பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின், சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை எந்த ஆண்டு யார் தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா 1891 ஜி சுப்பிரமணியம் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஏழாவது கொஸ்டின், சுதேசமித்ரன் நாளிதழாக மாறிய ஆண்டு. சுதேசமித்ரன் நாளிதழாக மாறிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1899 மாறி இருக்கும். எட்டாவது கொஸ்டின், சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1884 மே 16 வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து 9வது கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக யார் பொறுப்பேற்றாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரங்கையா. செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனந்தா சார்லு. அடுத்து 10வது கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் முக்கிய குறிக்கோள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது. 11வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1885 ஆண்டு உருவாக்கப்பட்டது. 12வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் எந்த ஆண்டு அடையார் என்னும் இடத்தில் உள்ள பிரம்மஞான சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர்னு பார்த்தீங்கன்னா 1884 தான் அந்த கலந்து கொண்டிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் எந்தது பிரம்மஞான சபையும் இந்த அடையாறுன்ற இடத்துல தான் கூடியிருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களும் கூடியிருப்பாங்க. அடுத்து 13வது கொஸ்டின், சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமனார், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ் மற்றும் சுப்பிரமணியர். ஸோ இவங்க எல்லாமே என்னது சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள். அடுத்து 14வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் கூட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1885 பம்பாயில் நடைபெற்றிருக்கும். 15வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்னு பார்த்தீங்கன்னா 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருப்பாங்க. அதில் 22 பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க. 16வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு எந்த ஆண்டு யார் தலைமையில் நடைபெற்றிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1886 கொல்கத்தாவில் நவ்ரோஜியின் தலைமையில் தான் 2வது மாநாடு நடைபெற்றிருக்கும். 17வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1887 எந்த இடத்துல நடைபெற்றுச்சுன்னா சென்னையில் இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகிற மகீஸ் தோட்டத்தில் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ யார் தலைமையில் நடைபெற்றிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தியாப்ஜியின் தலைமையில் தான் நடைபெற்றிருக்கு. மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்கன்னா 607 பேர் கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ அதில் 362 பேர் என்னதுன்னா சென்னையை சேர்ந்தவங்க. ஸோ இதிலேயே கிட்டத்தட்ட இந்த ஒரு கொஸ்டின்லேயே 5 கொஸ்டின் இருக்குது. ஸோ அடுத்து 18வது கொஸ்டின், வங்க பிரிவினை பார்த்தீங்கன்னா 1905 ஆண்டு வந்தது. ஸோ இது வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லெசன்லையுமே இந்த வங்க பிரிவினை வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுக்கு கொடுத்துருப்போம். ஸோ வங்க பிரிவினை எப்போ 1905. அடுத்து 19வது கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பி யாரால் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வஉ சிதம்பரனாரால் தொடங்கப்பட்டது. 20வது கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளியா மற்றும் லாவோ. 21வது கொஸ்டின், காளியா மற்றும் லாவோ என்ற கப்பல்களை எந்த ஊர்களுக்கு இடையே வஉசி ஓட்டினார்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கும் கொலம்பியாவுக்கும் இடையே ஓட்டியிருக்காரு.
22வது கொஸ்டின், திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்கள் அணி திரட்டுவதில் வஉசி யாருடன் தோளோடு தோள் நின்றார்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவாவோட தோளோடு தோள் நின்றுருக்காரு. 22வது கொஸ்டின், ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு எந்த ஆண்டு யார் தலைமையேற்றார் பார்த்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா வந்து தலைமையேற்றிருக்காரு. 24வது கொஸ்டின், தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகம் பயிற்சியும் எங்கு வழங்கப்பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஸோ என்னென்னா புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸிலும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 25வது கொஸ்டின், பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை எந்த ஆண்டு உருவாக்கினார்னு பார்த்தீங்கன்னா 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ இவங்களால தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கு. அடுத்து 26வது கொஸ்டின், பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே இந்த அமைப்போட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. 27வது கொஸ்டின், வாஞ்சிநாதன் எந்த ஆண்டு யாரை சுட்டு கொண்டாருன்னு பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரான ராபர்ட் விடிஇ ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் இவர் வந்து சுட்டு கொண்டிருக்காரு. சரிங்களா, இதுதான் ஆஷ் படுகொலைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்து 28வது கொஸ்டின், தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு யார் தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா 1916 அன்னி பெசன்ட் தொடங்கியிருப்பாங்க. 29வது கொஸ்டின், இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை முன்னெடுத்து சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். துணை நின்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா மற்றும் சிபி ராமசாமி. ஸோ அடுத்த 30வது கொஸ்டின், அன்னி பெசன்ட் தொடங்கிய 2 செய்தித்தாள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல், நியூ இந்தியா. 31வது கொஸ்டின், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ரொம்ப முக்கியமானது, புக் பேக்லையும் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த 32வது கொஸ்டின், எந்த ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார்னா 1910ஆம் ஆண்டு. 33வது கொஸ்டின், விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் எனும் 2 புத்தகங்களையும் சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். 34வது கொஸ்டின், சென்னை திராவிடர் கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1912. 35வது கொஸ்டின், சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார். 36வது கொஸ்டின், பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்கம் தங்கும் விடுதியை எந்த ஆண்டு யார் நிறுவினார்னு பார்த்தீங்கன்னா 1916 ஜூன் மாதம் சி நடேசனார் தான் நிறுவியிருப்பார். 37வது கொஸ்டின், எந்த ஆண்டு யார் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினார்னு பார்த்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 பி தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர், சி நடேசனார் பிராமணர் அல்லாதோர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனும் அமைப்பை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 38வது கொஸ்டின், நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்ராயலு. 39வது கொஸ்டின், ஆங்கில அரசு எந்த ஆண்டு கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை இயற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா 1919. 40வது கொஸ்டின், கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர் சிட்னி ரவுலட். அடுத்து 41வது கொஸ்டின், எந்த ஆண்டு மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார்னு பார்த்தீங்கன்னா 1919 மார்ச் 18. அடுத்து 42வது கொஸ்டின், எந்த ஆண்டு கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டனன்னு பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 6. அடுத்து 43வது கொஸ்டின், தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் உரையாற்றியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி கல்யாண சுந்தரம். ஸோ திருவிக்கான்னு சொல்லி சொல்லுவோம். பிபி வாடியா, வஉசி. அடுத்து 44வது கொஸ்டின், சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பின் முக்கிய அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றது தான் சென்னை சத்தியாகிரக சபையோட முக்கிய அம்சமாக இருந்திருக்கு. அடுத்து 45வது கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் டயர். அடுத்து 46வது கொஸ்டின், யாருடைய பதவியை மீட்பதற்காக கிலாபாத் இயக்கம் தொடங்க பெற்றதுன்னா கலீபாத் பதவி. அடுத்து 47வது கொஸ்டின், கிலாபாத் நாள் எந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14. 1920. ஸோ இதை அடிச்சுட்டு 1920ன்னு சொல்லி மாற்றிக்கங்க.
ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபாத் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கடுத்து 48வது கொஸ்டின், கிலாபாத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி. 49வது கொஸ்டின், பெரியார் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி. 50வது கொஸ்டின், ஒத்துழையாமை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி, ஈவே ராமசாமி. 51வது கொஸ்டின், முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாகூப் ஹசன். 52வது கொஸ்டின், எந்த ஆண்டு சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1921 நவம்பரில். 53வது கொஸ்டின், எந்த ஆண்டு வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1922 ஜனவரி 13. 54வது கொஸ்டின், 1922 சௌரி சௌரா நிகழ்வில் எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா 22 காவலர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 55வது கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து டேஸ் மாற்றத்தை விரும்புவோர் விரும்பாதோர் என பிரிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாற்றத்தை விரும்புவோர் விரும்பாதோர் என ரெண்டாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. 56வது கொஸ்டின், சுயராஜ்ய கட்சி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு. ஸோ இவங்க 2 பேர்த்தாலையும் தான் இந்த சுயராஜ்ய கட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 57வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி. ஸோ இவங்க 2 பேர்த்தாலையும் தான் இந்த கட்சிக்கு வந்து தலைமையேற்றிருக்காங்க. அடுத்து 58வது கொஸ்டின், எந்த ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர்னு பார்த்தீங்கன்னா 1926. 59வது கொஸ்டின், 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் யார் எளிதாக வெற்றி பெற்று 1937 வரை ஆட்சி செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. 60வது கொஸ்டின், ரோசாப்பு துறை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். 61வது கொஸ்டின், ஜார்ஜ் ஜோசப் எந்த ஊரில் பிறந்தவர்னு பார்த்தீங்கன்னா செங்கனூரில், இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காரு. 62வது கொஸ்டின், நீல் சிலை அகற்றும் போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1927 அகற்றப்பட்டிருக்கு. 63வது கொஸ்டின், ஜேம்ஸ் நீல் எந்த காலாட்படையை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். 64வது கொஸ்டின், ஆங்கிலேயர் எந்த ஊரில் நீலுக்கு ஒரு சிலை வைத்தனர்னு பார்த்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்டில் சிலை வச்சுருக்காங்க. 65வது கொஸ்டின், எந்த ஆண்டு ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருந்த போது நீல் சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1937 நீல் சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது. அடுத்து 66வது கொஸ்டின், இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் எந்த ஆண்டு யார் தலைமையில் அமைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1927 சர் ஜான் சைமனின் தலைமையில் தான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்டது. 67வது கொஸ்டின், சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி. 68வது கொஸ்டின், எந்த ஆண்டு சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1929 பிப்ரவரி 18. 69வது கொஸ்டின், எந்த ஆண்டு யார் முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1927 இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு. 70வது கொஸ்டின், பூர்ண ராஜ்யம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். 71வது கொஸ்டின், எந்த ஆண்டு எந்த இடத்தில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார்னு பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் தான் ராவி நதி கரையில் தான் ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை வந்து ஏற்றியிருக்காரு. 72வது கொஸ்டின், காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய். 73வது கொஸ்டின், யார் உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றனார்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. 74வது கொஸ்டின், தாங்களாக முன்வந்த 1000 தொண்டர்களில் எத்தனை தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்னு பார்த்தீங்கன்னா 100 தொண்டர்கள். 75வது கொஸ்டின், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். ஸோ அந்த கூட்டம் அணிவகுத்து சென்றாங்கல்ல, ஸோ அந்த 100 தொண்டர்களோட அணிவகுத்து சென்ற கூட்டத்தில் இந்த பாடல் தான் பாடிக்கிட்டே போயிருக்காங்க. 76வது கொஸ்டின், யார் தலைமையில் சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்தனர்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் வந்து சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனம் என்ற இடத்துல ஒரு முகாமை அமைச்சிருக்காங்க.
77வது கொஷின், உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. 78வது கொஷின், எந்த ஆண்டு யார் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடி ஏற்றினார்னு பார்த்தீங்கன்னா 1932 ஜனவரி 20 ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம். ஸோ அடுத்து 79வது கொஷின், திருப்பூர் குமரன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி. கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுபவரும் இந்த குமாரசாமி தான். 81வது கொஷின், சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. 82வது கொஷின், மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தவர், அதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தவர், அதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. 83வது கொஷின், இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றை சேலத்தில் நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். 84வது கொஷின், வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8. ஸோ அடுத்து 85வது கொஷின், செய் அல்லது செத்து மடி எனும் முழக்கத்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். செய் ரொம்ப முக்கியமானது. செய் அல்லது செத்து மடி என்னும் முழக்கத்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். ஸோ இதோட பார்த்திங்கன்னா 85 கொஷின் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். இதோட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ புக் பேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா புக் பேக்கை அப்படியே கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ அதனால் புக் பேக்கையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்யவும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரங்கையா. 2வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 விளக்குன்னு சொல்லி இப்போ மகீஸ் தோட்டம், அதாவது இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மகீஸ் தோட்டத்தில்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு. 3வது கொஸ்டின், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். 4வது கொஸ்டின், கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி. ஸோ அதுக்கடுத்து 5வது கொஸ்டின், சென்னை அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம். ஸோ அதுக்கடுத்து 6வது கொஸ்டின், இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டேஸ் ஆவார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசாமி. டி முத்துசாமி தான் முதல் இந்திய நீதிபதி. அடுத்து 2வது கொஸ்டின், டேஸ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். ஸோ என்னன்னா பாரத மாதா சங்கம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பாரத மாதா சங்கம். ஸோ அடுத்து 3வது கொஸ்டின், சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி வாடியா. ஸோ அடுத்து 4வது கொஸ்டின், சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? ஸோ முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி. ஸோ அடுத்த 5வது கொஸ்டின், டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர். முஸ்லீம் லீக் சென்னை கிளையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாகூப் ஹசன். யாகூப் ஹசன் தான் உருவாக்கியிருப்பார். அடுத்த 6வது கொஸ்டின், 1932 ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா டேஸ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ஸோ 1932 ஜனவரி 26 டேஸ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா என்ற பாஷ்யம். ஸோ அதே இது ராவி நதிக்கரையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்,
சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சரி. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. ஸோ இதுவும் கரெக்டு. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாஜன சபை கோரியது. ஸோ இது தவறு. அடுத்து விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தவறு. இவர் மிதவாத தேசியவாதி. குடிமைப்பணி இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை கோரியிருக்காது. இந்தியாவில் நடத்தப்பட வேண்டும்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோங்க பாருங்கள், இப்போ ஆப்ஷன் 1, 2. ஸோ இது ரெண்டும் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து 2வது கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. ஒத்துழையாமை இயக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரியார் பங்கேற்கவில்லைன்றது தப்பு. அடுத்து 2வது, முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். ஸோ இது கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு, கலந்து கொண்டாங்க. 4வது, தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு, மறியல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 மட்டும்தான் கரெக்ட். அப்போ எதில் இருக்குது? ஆப்ஷன் இ. ஸோ இ தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து பொறுத்துக்க பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் பார்த்திங்கன்னா சித்திரவதை ஆணையம். ஸோ இது ஃபஸ்ட்டு வரும். ஈவேரா. ஈவேரா பார்த்திங்கன்னா வைக்கம் வீரர். ஈவேரா என்னது? வைக்கம் வீரர். ஸோ அதுக்கடுத்து 3வது எஸ்என் சோமயாஜுலு. ஸோ இது பார்த்திங்கன்னா நீல் சிலையை அகற்றுதல். ஸோ நீல் சிலை அகற்றுதல் 3. வேதாரண்யம். வேதாரண்யம் பார்த்திங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தில் தான் நடந்திருக்கும். இது 4. தாளமுத்து. தாளமுத்து பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஸோ இது 5. ஸோ அவ்வளோதான், பொறுத்துகளோட முடிஞ்சு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. புக் பேக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பொறுத்துகையை அப்படியே கொடுத்து கூட டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் புக் பேக்கையும் மறக்காமல் படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரி டிஎன்பிசி அகாடமி.